இந்த விடுமுறை காலத்துல சென்னை விஜிபி மெரைன் கிங்டமுக்கு வாங்க. மேரி மெர்மைட், ஸ்கூபா சாண்டா மற்றும் 5000க்கும் மேற்பட்ட அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸை கண்டு மகிழுங்க. சென்னை 47வது புத்தக காட்சிக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, எவ்வளவு புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன என்பது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகரில் நடத்தப்படும் புத்தக கண்காட்சிக்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்டுதோறும் வரவேற்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் 47வது புத்தக கண்காட்சி நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற உள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நாள்தோறும் மாலை நேரத்தில் சிறப்பு விருந்தினர்களின் உரை, எழுத்தாளர்களின் புதிய புத்தகங்கள் வெளியீடு என புத்தக கண்காட்சி களைகட்ட உள்ளது. நடப்பாண்டிலும் புத்தக கண்காட்சிக்கு நபர் ஒன்றுக்கு 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும், சுமார் 5 லட்சம் பள்ளி மாணவர்களுக்கு இலவச டோக்கன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறும் பப்பாசி செயலாளர் SK முருகன், சுமார் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டு புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். வாசகர்களுக்கு தேவையான அனைத்து குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, அவர்கள் வந்து சென்று செல்வதற்கு பாதுகாப்பு வசதி, அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 5000 4 சக்கர வாகனங்களும் சுமார் 25,000 2 சக்கர வாகனங்களும் நிறுத்துவதற்கான போதிய இடவசதிகளை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதை அதிகமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புத்தக அரங்குகளை அமைக்கும் பணியில் பதிப்பாளர்களும் விற்பனையாளர்களும் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் மழை வெள்ள பாதிப்பால் மக்கள் புத்தகங்களை வாங்க வருவார்களா என்ற தயக்கம் இருப்பதாக கூறும் பதிப்பாளர் பிஸ்மி, தங்களது அரங்கில் சினிமா சார்ந்த புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். என்னுடைய பதிப்பகத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா சார்ந்த புத்தகங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பது. முக்கியமாக நான் எழுதிய சினிமா குறித்த கட்டுரைகள் தொகுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காதல் கோட்டை, சேது, பாரதி கண்ணம்மா, ராம் போன்ற படங்களுடைய திரைக்கதை வடிவங்கள் அதையெல்லாமே நம்ம புத்தகமாக போட்டிருக்கோம். சிறுவர்களை கவரும் வகையிலான புத்தகங்களை காட்சிப்படுத்தும் வகையில் புத்தக அரங்குகளை தயார்படுத்தி வருவதாக கூறுகிறார் விற்பனையாளர் இளவரசி. குழந்தைங்களோட ஸ்டோரி, இந்த ரைம்ஸு, டிராயிங் பண்ணுறது, ஹிஸ்ட்ரி புக்ஸு, எல்லா புக்ஸுமே இங்கே இருக்குது. நாளைக்கு புக் பேர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக எல்லாம் வேகமாக இந்த இதெல்லாம் புக்கெல்லாம் அடுக்கி வச்சுட்ருக்கோம். எடுத்தோன்னே இப்போ கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாரும் வாங்குவாங்க. அதனால் குழந்தைங்களுக்கு உள்ளதெல்லாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம். அப்புறம் ஹிஸ்ட்ரிஸ்லாம் நிறையா பிடிக்கும். அதனால் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு அடிக்கிட்டு குழந்தைங்கள உள்ளது ரைம்ஸு, டிராயிங்கு, அந்த கதை புக்ஸு அந்த மாதிரிலாம் வரிசையாக அடிக்கிட்டு இருக்கோம். அறிவுக்கடலின் அலை வீசத் தொடங்க உள்ள நிலையில் கடந்த ஆண்டை போல புத்தகங்களை அள்ளிச் செல்ல வாசகர்களும் ஆர்வத்துடன் இருப்பார்கள் என்றே நம்பலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் சுரேஷ்குமார். இந்த விடுமுறை காலத்துல சென்னை விஜிபி மெரைன் கிங்டமுக்கு வாங்க. மேரி மெர்மைட், ஸ்கூபா சாண்டா மற்றும் 5000க்கும் மேற்பட்ட அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸை கண்டு மகிழுங்க.